எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 5. இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம கண்ணினூர் சிறுத்தாம்பு முதல்கவி ஆழ்வார் சொன்னதை நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் முடித்தோம். இதுக்கு அதனுடைய தொடர்ச்சி இது எங்கே அது சேருதுன்றது பின்னாடி உங்களுக்கு அதை கேட்கும்போது தெரியும். கிபி 823ஆம் ஆண்டிலே கடலூர் சிதம்பரத்துக்கு அருகிலே உள்ள காட்டுமன்னார்குடியில் நாதமுனிகள் என்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கோவில் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். வீரநாராயண பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அங்கே அந்த இடத்துல தெற்பகுதியிலிருந்து வந்த சில பக்தர்கள் அரையர் சேவை என்பது பெருமாளுடைய பக்தியை, பாடல்களை, 4000 திவ்ய பிரபந்தத்தை இசையுடன் சிறிதே நாட்டியம் கலந்து ஆடி செய்யக்கூடிய ஒரு பணி, ஒரு தொழுதல். அதை சில தெற்கு பகுதியிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த வந்த சில அன்பர்கள் அங்கே வீரநாராயணபுரத்திலே, வீரநாராயணபுரம் எனும் காட்டுமன்னார்குடி, அதன் பழைய புராண பெயர் வீரநாராயணபுரம். காட்டுமன்னார்குடியிலே வீரநாராயண பெருமாளுக்கு எதிரே பாடினார்கள். அந்த பாடலை அவர்கள் பாடும்போது பாடிய பாடல் காட்டுமன்னார்குடி வீரநாராயண பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தவருக்கு முன்னாடி பாடினார். அவர்கள் இதில் பாடலில் இப்பாடல்கள் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளை பற்றிய பாடல்கள், ஒரு 10 பாடல்கள். அந்த 10 பாடல்களே 1000 பாடல்கள், 1000லே 10 என்று தொடங்கும் அந்த பாடல், ஒரு பாடல். அந்த பாடலை 10 பாடல்களை 1000த்துள் இவை 10ம் வல்லார்கள் என்று தொடங்கும் அந்த பாடல். 1000த்துள் இவை 10ம் வல்லார்கள் அந்த 10 பாட்டை முடிகிற இடத்துல தனியன் சொல்லும் போது இந்த பாடல் வரும். இந்த 1000த்துள் இவை 10ம் வல்லார்கள் என்ற பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடல் 10 பாடல்களை மயங்கிய நாதமுனிவர்கள் அவர்களிடம் சென்று, இந்த பாடல் எங்கிருந்தது, இந்த 1010 பாடல்களுக்கே இவ்வளவு ஒரு இனிமை இருக்கிறது, இந்த 1000 பாடல்கள் எங்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது அவர்கள் அங்கே ஆழ்வார் திருநகரிலே உள்ள நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் இவை, சாரங்கபாணி பெருமாளை கொடுத்து பாடிய பாடல்கள் இவை, கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளை குறித்து பாடிய பாடல்கள், நீங்கள் அங்கே சென்றால் தெரியும் என்று கேட்கிறார்கள். நாதமுனி அவர்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அங்கிருந்து ஆழ்வார் திருநகருக்கு செல்கிறார். ஆழ்வார் திருநகருக்கு சென்று விசாரிக்க, அவர்கள் தாமிரபரணி கரையில் வசிக்கும் நம்மாழ்வாரின் சீடர் பராங்குசதாசனை அணுகுங்கள் என்று ஆழ்வார் திருநகரிலே கோவிலில் கூறிவிட்டார்கள். இவர் உடனே ஆதிபிரான் சன்னதி, ஆழ்வார் திருநகரிலே ஆதிபிரான் சன்னதியிலே கூறிவிட்டார்கள். இவர் உடனே அந்த பராங்குசதாசனை அவரை அணுகுகின்றார். பராங்குசதாசனை அணுகிய போது தனக்கு எதுவும் தெரியாது. ஆழ்வார் திருநகரில் உள்ள புளிய மரத்துக்கடியில் நம்மாழ்வார் மோட்சமான இடம் உள்ளது. அங்கே சென்று நம்மாழ்வாரை குருவாக ஏற்ற மதுரகவி ஆழ்வார் அவர்கள் பாடிய கண்ணினூர் சித்தாம்பு எனும் பாடல்களை 12000 முறை தூய மனதோடு பாடி துதித்தால் நம்மாழ்வார் காட்சி அளிப்பார் என்பது ஒரு வாய்மொழி பேச்சு, ஒரு சொல்வடை என்பார்கள். வாய்மொழி பேச்சு எனக்கு கூறினார். அதை மனதில் கொண்டு நாதமுனி அவர்கள் அங்கே சென்று நம்மாழ்வார் மோட்சமடைந்த நானும் ரங்கநாதனும் ஆழ்வார் திருநகரி போயிருந்தப்ப அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட அந்த புளிய மரத்தடியில் நாங்கள் நின்று நான் அந்த கண்ணினூர் சிறுத்தாம்பு 11 பாசத்தையும் சேவிச்சாங்க. ரங்கநாதனுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த குரூப்ல இருக்கார் அவருக்கு இது ஞாபகம் இருக்கும். ரங்கநாதனுக்கு தெரியும், நான் அங்கே போனது, அங்கே அந்த 11 பாடல்களை நான் பாடினது எல்லாம் அவருக்கு தெரியும். அங்கே நம்ம நாதமுனி அவர்கள் அந்த கண்ணினூர் சிறுத்தாம்பை 12000 முறை 1 மாத காலம் ஊன் உறக்கமின்றி பக்தியோடு பாடி துதித்தார். இவருடைய பாடலுக்கு மயங்கிய நம்மாழ்வார் அவர்கள் பிரசன்னமாகி காட்சி கொடுத்து நாதமுனி அவர்களுக்கு 1000 என்ன 3900 பாசுரங்களை நான் உனக்கு அருள்கிறேன், ஆழ்வார்கள் எல்லா 12 ஆழ்வார்கள் பாடிய அத்தனை பாசுரங்களையும் நான் உனக்கு கூறுகிறேன் என நம்மாழ்வார் அவர்கள் பிரசன்னமாகி
நாதமுனி அவர்களுக்கு சொல்ல நாதமுனி அவர்கள் நாதமுனிகள் அதை தொகுத்து அந்த பாடலை எழுதி தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை இன்று நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். மீதி 3900 பாடல்களை நம்மாழ்வார் அவர்கள் கொடுத்தார். மீதி 100 பாடல்களை திருவரங்கத்தில் இருந்த ராமானுஜருடைய சிஷ்யர் அரங்கத்தமுதனார் என்பவர் ஒருவர். அவர் ராமானுஜரை போற்றி ஒரு ராமானுஜர் அந்தாதி என்ற 100 பாடல்களை பாடினார். அந்தாதி என்பது முதல் பாடலின் கடைசி, அடுத்த பாடலின் ஆரம்பமாக இருக்கும். அந்தம் என்பது அடுத்த பாடலின் ஆதியாக இருக்கும். அதனால்தான் அதுக்கு பெயர் அந்தாதி. அப்படியாக திருவரங்க தமுதனார் எழுதிய அந்த 100 பாடல்களை, ராமானுஜரை பற்றி எழுதிய 100 பாடல்களையும் நாதமுனிகள் அவர்கள் இதிலே சேர்த்து 3900 சேர்த்து 4000 மாற்றி 4000 எனும் அழியாத ஒரு பொக்கிஷத்தை வைஷ்ணவ பக்தர்களுக்கு அருளினார். அவை அன்றும் இன்றும் என்றும் காலத்தால் அழியாத பொக்கிஷமாக திகழ்வது நாம் அறிந்தது. இவ்வாறாக 4000 நமக்கு கிடைத்தது. நாதமுனிகளும் கண்ணீர் சுருத்தாம்பும் இல்லையே என்று நமக்கு 4000 பிரபந்தம் இல்லை, நமக்கு கிடைத்திருக்காது. இதை நாம் உணர வேண்டும். ஆக நாதமுனிகளை நாம் எவ்வளவு போற்ற வேண்டும். அவருடைய சேவை, செயற்கரிய சேவையை நாம் நம்மால் பாராட்டுதல் என்பதெல்லாம் போய்விட்டது. பாராட்டுதல் என்பதெல்லாம் விட அவரை துதித்து மகிழ வேண்டும், அவரை மனதில் போற்ற வேண்டும், அவரது எண்ணங்களை நம் மனதிலே என்றும் நிலைநிறுத்த வேண்டும். அவர் இல்லையால் நமக்கு 4000 கிடைத்திருக்காது. இந்த நாதமுனிகள் அவருடைய கடைசி காலம் கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே உள்ள சொர்க்கப்பள்ளம் என்கின்ற இடத்திலே அவர் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார். அவருக்கு தன்னுடைய வாழ்நாள் முடிவு தெரிந்தது. பெருமாளை மனதில் நினைத்து பெருமாளை பாடினார். பாடின உடனே தன்னுடைய முடிவு காலத்தில் பெருமாளை காண வேண்டும் என்று அவர் பெருமாளிடம் கேட்டார். கேட்ட உடனே வீரநாராயண பெருமாள் நேராக அவருக்கு காட்சி கொடுத்தார். வீரநாராயண பெருமாளை தரிசித்துக் கொண்டே தன்னுடைய மோட்ச பிராப்தியை அடைந்தார் நாதமுனிகள். நாதமுனிகளுடைய செயற்கரிய இந்த சேவை இன்றும் என்றும் காலத்தால் அழியாதது. இது வைஷ்ணவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும். தேங்க்யூ.